படம் பார்த்துட்டு நீங்களும் கேளுங்களேன். எல்லாரும் ஒரே மாதிரி क्वेश्चन கேக்குறோம்னு இல்ல இந்த வரைக்கும் நாங்க ரொம்பவே என்ன சொல்றது ஒரு ஹார்ட் ஒர்க்ல செஞ்ச ஒரு ப்ராடக்ட் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான செலிபிரிட்டி தாங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ பிராட்வே தியேட்டருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ யார் என்ன அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ஆக்டர் விக்ரம் பிரபுவோட சன் நடிச்சிருக்கிற விக்ரம் பிரபுவோட மூவி தான் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிற மூவி வந்து 27th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு முன்னாடியே இன்ஃப்ளூயன்ஸுக்காக மட்டும் ப்ரீமியர் ஷோன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து பிராட்வே போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் பெரிய பாப்பாவும் வர முடியல, அவங்கள கொஞ்சம் பிஸி மேன். ஸோ அவங்கள ஸ்கூல் டைமில் பிஸியாக இருக்காங்கன்னு அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணி சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்களோட நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கரெக்டாக நாங்கள் அவங்கள வரதுக்கு முன்னாடியே தியேட்டருக்கு ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூவியோட அந்த ட்ரைலர் போஸ்டர்லாம் வச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணி நல்லா மேலதாளம்லாம் அடிச்சுட்டு விக்ரம் பிரபு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈகரா. ஸோ என்ன ரீசனுக்காக கோயம்புத்தூர்ல வந்து அந்த மூவியோட லான்ச் வந்து ஓப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவியோட டைரக்டருக்கு வந்து பொண்ணு கொடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காராமா. ஸோ அது அவருக்கு ஒரு சென்டிமெண்டா இருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த மூவியோட ப்ரிவியூ வந்து லான்ச் பண்ணணும்னே சொன்னாரு. அவரே இதை வந்து சொல்லியிருந்தாரு. எங்களுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் பிராட்வே வந்து போகவே இல்லை இது வரைக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம். தியேட்டர் வேற லெவலில் சூப்பராக இருந்தது. உள்ள அந்த ஸ்க்ரீன் பிளே கூட அவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக இருந்தது. ஸோ வந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இன்ஃப்ளூயன்சர் பப்ளிக் 2 பேருமே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌட் ஆயிடுச்சு. 2 பேருமே வந்து ஃபுல்லாக அவரை சுற்றி பட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விக்ரம் பிரபு, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த மூவி ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் எல்லாமே க்ரௌட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களோட பேச முடிஞ்சுது. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்களே லைவாக கேட்டு பாருங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் மூவி. ஆமாங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ 27th ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லாரும் எப்படி ஏத்துப்பாங்க இந்த மூவின்னு சொல்லிட்டு. இந்த வரைக்கும் நாங்க ரொம்பவே என்ன சொல்றது ஒரு ஹார்ட் ஒர்க்ல செஞ்ச ஒரு ப்ராடக்ட் இது. அதுக்கு கொஞ்சம் பயம், நர்வஸ்னஸ், ஹாப்பினஸ் எல்லாமே கலந்துருக்கு. ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. நிறைய மூவி உங்களோட நான் பார்த்துருக்கோம். எப்படி கண்டிப்பா உங்களோட ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கும். இந்த மூவில எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? படம் பார்த்துட்டு நீங்களும் கேளுங்களேன். எல்லாரும் ஒரே மாதிரி क्वेश्चन கேக்குறோம்னு இல்ல அப்படிலாம் இல்ல. போஸ்டர்ல அழகா ஒன்று காமிச்சிருக்கோம். ஒரு லவ் மேரேஜ்ங்கிற டைட்டில் தாண்டி ஒரு ஃபேமிலி, ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ், அது உங்களுக்கு காமிச்சதுலேயே உங்களோட மைண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறத நான் ரிலேட் பண்ணி, ஓகே இது வந்து பார்க்குற மாதிரி இருக்குது, இது ஒரு விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பாதி யோசிச்சுட்டு வரணும். ஆனால் வந்து இப்போ ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி அனுப்பிச்சுடுங்கிறது தான் இந்த படத்தோட நோக்கம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டீசர் பார்க்கும்போது ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் இருக்கும், லவ் ரிலேட்டடாகவும், இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த கதையும் இருக்கு. ஸோ எல்லா விஷயமும் கலந்த ஒரு விஷயம். எனிவே மை பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ. ஸோ அவ்வளோ கைண்டாக பேசினாங்க. ஆக்சுவலாக நார்மலாக ஒரு செலிபிரிட்டி வந்தாங்கன்னா வந்த ஒரு 1/2 hourல கிளம்பிடுவாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி வந்தாங்க. நைட்டு 11:30 வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இவங்களோட தான் ஒன்றா மூவியே பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஷோ போடுறாங்க அப்படிங்கிறனால நாங்கள் உள்ளே போய் மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மூவி பற்றி சொல்லணும்னா, மூவி வேற லெவலில் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட்னு சொல்லலாம். நம்ம போர்டு பார்த்துட்டு இது ஒரு ஃபேமிலி மூவி, ஆஸ் யூஷுவல் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரிவாங்க, ஃபேமிலியில் சண்டை வரும், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு போவோம். பட் நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி சூப்பராக படத்தில் காமிச்சிருப்பாங்க. கோவிட் சீசனில் எப்படிலாம் இருந்திருக்கும், கோவிட் டைமில் இந்த மாதிரி 90s லைஃப் ஸ்டைலோட லவ் மேரேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து போர் அடிக்காமல் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த மூவி வந்து ஒரு தரமான மாஸ்னே சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இருந்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ மூவி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் விக்ரம் பிரபு டேரக்டர், ஹீரோயின் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்ககிட்ட எப்படி இருந்ததுங்கிறதையும் அந்த கமெண்ட்ஸையும் கேட்டுட்டு தான் கிளம்புனாங்க. ஸோ ஓவரால் மூவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப ஒரு குட் மூவி. ஆக்டர் சூப்பராக நடிச்சிருந்தார் விக்ரம் பிரபு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. 27th அன்னைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். மூவியோட ரிவ்யூ நான் இப்போவே சொல்கிறேன். உண்மையாகவே ஹானஸ்ட் ரிவ்யூவாக சொல்கிறேன். மூவி ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக இருந்தது. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்புறேன். ஸோ
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்க இதோட கிளம்புறோம். ஸோ அவ்வளோதான், வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.